வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சித்த மருத்துவம். பார்க்க போகிறதுமான மருத்துவம் என்னவென்றால், உடம்பு அதிகமான சூடு, அதிகமான எப்போதும் சூடாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்பு குளிர்ச்சியாகும்னு சொல்லுவாங்க. ஒரே வறட்சி, அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு தைலம் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ரோஜா பூ, அதை இடித்து சாராக எடுத்துக்கங்க. தேவையான அளவுனா அந்த தண்ணி ஊற்றி தான் சாறு எடுக்கணும். தனி சாரெல்லாம் எடுக்கிறது கஷ்டம். தேவையான அளவுக்கு, அதான் 1 லிட்ரு சாறு, நல்லெண்ணெய் 1 லிட்ரு, இதெல்லாம் கலந்து காய்ச்சி வடித்து வச்சுக்கிங்க. வடித்து வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு உள்ளுக்கும் சாப்பிடலாம், மேலேயும் தலைக்கும் பூசி வந்தீங்கன்னா உடம்புல இருக்க சூடு, தலை குளிர்ச்சியாகவும், தலைமுடி கொட்டாமல் இருக்கும், உடம்புல இருக்க சூடுலாம் குறையும். வெப்பம் அந்த உடம்புல இருக்கதான வெப்பமெல்லாம் சரியாகும், உடம்பு குளிரும். அப்படி உள்ளதான அது பயனுள்ளதான ஒரு மருத்துவ குறிப்பு தான். இதை செஞ்சு பாருங்கள். மழை காலத்தில் இது செய்யக்கூடாது. இதை அப்படி மழை காலத்தில் சாப்பிட்னா கொஞ்ச நாள் மட்டும் சாப்பிட்ணும். இப்போ வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படி. உங்களுக்கு மழை காலத்துலேயும் உங்களுக்கு இதேமாரி உடம்பு சூடாக இருக்குது, ஒரே வேக்காடாக இருக்குன்னு கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், தப்பு கிடையாது. உடம்பு கொஞ்சம் பலகீனமாக குளிர்ற மாதிரி இருக்குங்க, இப்போ சாப்பிட வேண்டாம். ஓகேங்களா? இது ரோஜா பூவோட சாறு. ரோஜா பூனா அதில் தண்ணி ஊற்றி தான் சாறு பிழிஞ்சு ஆகணும். நல்லெண்ணெய் 1 லிட்ரு, இதெல்லாம் சமன் அளவுக்கு. இல்லைன்னா நல்லெண்ணெய் கம்மியாக 1 பைட்டு 1/4 லிட்டரு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நல்லெண்ணெய்ங்கிறது அதிகம். ரோஜா பூ 1 லிட்டருனா அதனுடைய சாறு ஓட்டலாம். நல்லெண்ணெய் 1/4 லிட்டரு காய்ச்சி வடித்து வச்சுக்க வேண்டியதான். இதை தேவையான அளவுக்கு நீங்கள் உள்ளுக்கும் சாப்பிடலாம். இதை தலைமொழிகையும் வரலாம், தலைக்கு தேய்ச்சி வச்சுருந்து குளிக்கலாம். அப்படி சாப்பிடும் போது உடம்புல இருக்க சூடெல்லாம் குறையும், உடம்பு குளிர ஆரம்பிக்கும். பார்த்து பயனடையுங்க.